அன்பால் இணைந்த சொந்தங்களுக்கு இனிமே கலந்த இனிப்பான வணக்கங்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாம் இந்த தமிழ் புத்தாண்டு நல்லாளில் நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான முக்கிய நோக்கமே ரொம்ப நாளாக எனக்கு ஓடிட்டு இருந்த இந்த சமூகத்தை பற்றியும் நம்ம மக்கள் பற்றியும் இருந்த ஆதங்கங்கள், அதே சமயத்தில் அக்கறைகள் எல்லாம் கலந்து வெளிப்பாடாக தான் இந்த சேனலு நான் ஓப்பன் பண்ணதுக்கு எனக்கு ஒரு உந்துதலாக இருந்தது. ஸோ இந்த சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நான் வீடியோ போடுறதுக்கு இது ஒரு உந்துதலாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான டாப்பிக்கு அரசியல் பேசு. அரசியல் என்பது ஒவ்வொருவரும் பேசக்கூடிய பொருளாக ஒரு ஜனநாயக நாட்டில் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது. ஏன் காரணம்னா, நம்ம அன்றாடம் உபயோகிக்கக்கூடிய பொருட்களான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் நான் கடையில் சென்று வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே யார் நிர்ணயம் பண்ணுறாங்க, எந்த ரோட்டில் நடந்து போகணும், எந்தெந்த மாதிரிலாம் ரூல்ஸ் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணது எல்லாமே அரசின் கைகளில் உள்ளது. அப்படிப்பட்ட அரசை தேர்ந்தெடுக்கிறது ஒவ்வொரு ஜனநாயக குடிமகனுக்கும் முக்கியமான ஒன்று. ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்லுவாங்க, அரசியல் பற்றி பேசாதீங்க, அரசியல் பேசாதே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது டோட்டலி ராங். அப்படி சொல்கிறவங்க கிட்ட தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் விலகியே இருங்க. ஏன்னா இந்திய ஜனநாயக நாட்டில் ஓட்டுரிமை உள்ள அனைத்து மக்களும் கட்டாயம் அரசியலை பேசியே ஆகணும். அரசியல் என்பது பேசும் பொருளாக இருக்க வேண்டிய ஒன்று. அதாவது நீங்கள் சமூக அறிவியல் பாடங்களே பார்த்துருக்கலாம், ஹிஸ்ட்ரியிலே பாடங்களிலும் இந்த அரசியல் என்பது முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால் அரசியல் பேசு. இந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு இந்திய பாராளுமன்ற எலெக்ஷன் தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19 டேட் அறிவிச்சிட்டாங்க. அந்தந்த கட்சிகள் தங்களது வேட்பாளர்களை நிறுத்தி பரப்புரையை மேற்கொண்டுட்டு வராங்க. அந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு கொள்கையை கொண்டு ஒவ்வொரு கோட்பாட்டுகளை வலியுறுத்தி வெயிலின் தாக்கம் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து அவங்க பரப்புரை மேற்கொண்டுட்டு வராங்க. நம்மளோட வேலை என்னன்னா, இந்த எலெக்ஷனோட இந்திய ஜனநாயக இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுடைய வேலை என்னன்னா ஓட் பண்ணும். ஒவ்வொருத்தரும் தவறாமல் ஏப்ரல் 19 உங்களுக்கு அருகாமையில் உள்ள உங்களுக்கான எலெக்ஷன் பூத்தில் போய் நீங்கள் கட்டாயம் ஓட் பண்ணணும். யாரும் தனது ஜனநாயக கடமையை ஆற்றாமல் இருக்கக்கூடாது. அது மிகப்பெரிய தவறு ஜனநாயக நாட்டில். ஏனென்றால் இங்கே ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் தான் ஓட் பண்ணுறாங்க. ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேலே ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் ஓட்டு விழத்தே இல்லை. ஏன்னா ஒரு எலெக்ஷனில் ஒரு 70% தான் ஓட் பண்ணுறாங்கன்னா அந்த 30% ஓட் பண்ணதே இல்லை. இந்த 70%ல் என்ன வேணால் நடக்கலாம். அந்த 30% வச்சு ஆட்சியே கூட மாறலாம். அந்த நிலைமையிலாம் இருக்குது. அதனால் எல்லோரும் கட்டாயம் ஓட் போடுங்க. யாருக்கு ஓட்டு போடுன்றதை பற்றி நம்ம பேசுவோம். நான் இங்கே மக்கள் குரலாக தான் பேச வந்திருக்கேன். எப்படி ஓட்டு போடணும் அதை பற்றி தெளிவாக பேசுவோம். ஆக்சுவலாக ஒவ்வொரு குடிமகனும் தனது அரசு எப்படி அமைய வேண்டும் என்று கட்டாயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து கட்டாயம் இருக்கும். அந்த கருத்தின்படியே எந்த அரசியல் கட்சிக்கு நாம் ஓட்டிட வேண்டும், இந்த நாட்டின் சூழ்நிலை மற்றும் இந்த நாட்டின் அனைத்து கட்டமைப்புகளும் சரியாக கையாளப்படக்கூடிய கட்சி எதுவாக இருக்கும்
என்று கட்டாயம் தெரிந்து கொண்டுதான் ஓட்டினை நீங்கள் செலுத்த வேண்டும். அதுதான் அவசியம். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 4 முனையாக வந்து கட்சிகள் போட்டியிட்டு வருகிறது. அதில் டிஎம்கே, ஏடிஎம்கே, நாம் தமிழர் மற்றும் பாஜக, இந்த நான்கு முனை போட்டியாக தான் இப்பொழுதைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த 4 முனையில் சில கட்சிகள் வந்து கூட்டணிகள் அமைத்து போட்டியிடுறாங்க. ஒரு கட்சி குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், கூட்டணியே தேவையில்லை, எங்களுக்கு அவசியமில்லை, நாங்கள் மக்களுக்கானவை என்று சொல்லிக்கொண்டு அந்த கட்சி ஒரு பாதையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நாம் செய்ய வேண்டிய முக்கிய வேலை ஒன்று இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்ம யூடியூப் அல்லது நிறைய ரிசோர்ஸ் இன்டர்நெட்டில் தேடி பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நிறையா ரிசோர்ஸ் இருக்குது. அதெல்லாம் தேடி அலசி ஆராய்ஞ்சி ஒரு கட்சிக்கு ஓட்டு போடலாமா, இதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம ரோட்டில் இறங்கி போராடினதெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் தெளிவாக வந்து ஆராய்ஞ்சி வந்து ஓட் பண்ணுங்க. அதுதான் வந்து இன்றைய சூழ்நிலைக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்து இப்போ நிறைய காணொளிகளை பார்க்க முடியுது. ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்து அவங்க வந்து பாராளுமன்ற எம்பி கேண்டிடேட் வந்து போகும்போது நிறைய இடத்துல வந்து மக்கள் வந்து தங்களுடைய எதிர்ப்பை காட்டிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாளாக இந்த 5 வருஷமாக எங்கே போனீங்க, இப்போ தான் வந்தீங்க, நிறையா வந்து காணொளிகளை பார்க்க முடியுது. அதனால் வந்து தயவுசெய்து வந்து உங்கள் இடத்துக்கு வந்து யார் வந்து பொருந்துவாங்க என்று நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் அலசி ஆராய்ஞ்சாலே ஒரு முடிவுக்கு வரலாம். எதுன்னு நல்லது எது கெட்டதுன்னு வந்து நாம் வந்து முடிவெடுக்கும் ஒரு வயதுக்கு வந்து விட்டோம். ஓட்டிடும் வயது 18. இந்த 18 வயசே வந்து அலசி ஆராய்ஞ்சி யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு போதுமான வயசாக தான் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஓட்டை வந்து நீங்களே அலசி ஆராய்ஞ்சி யார் நல்லவங்களோ அவங்களுக்கு போடுங்க. இலவசங்கள் பற்றி பேசியே ஆகணும். இந்த இலவசங்கள்னு எதில் தேவையுமோ அது இலவசங்கள் தேவை. அதே நேரத்தில் வந்து சில இடங்களில் இலவசங்கள் தவிர்க்க வேண்டிய ஒன்று. ஏனென்றால் இலவசங்கள் கொடுப்பதை தவிர்த்து விட்டு மக்களின் நிலையை உயர்த்துவதில் இந்த கட்சிகளோ ஆட்சியோ அரசோ செயல்பட்டு இருந்தால் மக்களின் நிலை உயர்ந்திருக்கும். இலவசங்களுக்கு தேவை என்ற நிலை வந்து தேவையில்லாமலே போயிருக்கும். அதனால் வந்து இலவசங்கள் எதுக்குன்னு தான் தெரியல. ஒரு சில விஷயத்தில் இலவசம் இருக்கலாம், ஆனால் நிறைய இலவசங்களை கொடுத்து மக்களை வந்து ஒரு மாதிரி மழுங்கடிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு ஆதங்கங்களும் எனக்குள்ளே இருக்குது. இன்னும் பேசப்போனால் நிறையா சமூக கருத்துக்கள், நிறையா பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டில் இருந்துகிட்டே தான் இருக்குது. காலம் அதை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க, போராடிட்டே இருக்காங்க. ஆனால் வந்து அதெல்லாம் தீர்ந்த மாதிரி இல்லை. இந்த எலெக்ஷனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம யோசித்து தான் வாக்கு பண்ணணும். தமிழ்நாட்டில் மத்தியில் ஆளக்கூடிய கட்சிகள் இங்கு வந்து கால் பதிப்பது என்பது மிக மிக குறைவான அளவில் சதவீதங்களை கொண்டிருக்கிறது. இது சற்று யோசிக்கத்தக்கதாக இருக்கிறது. இருப்பினும் தமிழ்நாட்டின் உரிமைகள் அதே சமயத்தில் ஒருபோதும் விட்டு கொடுக்கப்படக்கூடாது. அதுவும் யோசிக்கத்தக்கதாகவே இருக்கிறது. இன்னும் சில விஷயங்களை பற்றி சொல்லலாம். எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி, எங்கள் தாத்தா இவங்க எல்லாமே ஒரே கட்சியில் இருந்து நானும் அதே கட்சியில் இருக்கேன். இந்த மாதிரி ஓட்டு தயவுசெய்து போடாதீங்க. இந்த மாதிரி ஓட் பண்ணுறவங்களால
உண்மையாலுமே வந்து மாற்றம் நிகழணும் அப்படின்ற ஓட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பாதிப்பாக அமையும். அதே சமயத்தில் வந்து இந்த காசு எலெக்ஷன் டைமில் பொருளுக்கு வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும். காசு வாங்கிட்டு யாரும் ஓட்டு போடாதீங்க. இதே சமயத்தில் இன்னும் நிறையா காரணங்கள்லாம் வந்து ஒரு கட்சியில் இருக்கிறதுக்கு, அந்த கட்சிக்கு ஓட் பண்ணுறதுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது. ஆனால் வேண்டிய காரணம்னா ஒரே ஒன்று தான். ஒரு கட்சிக்கு ஒரு ஓட்டு நம்ம செலுத்த வேணும்னா அதுக்கு ஒரே காரணம்தான் வந்து இருக்கணும். நல்லது பண்ணணும், நல்லது நடக்கணும். ஒரு ஆட்சியை நடத்துறது எப்படின்னா, ஒரு மனிதர்களின் ஒரு மக்களின் வருமானம் வந்து அங்கு இருக்கக்கூடிய விலைவாசிகளுக்கு ஏற்றதாக இருக்கணும், மேட்ச் பண்ணணும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னோம்னா, கோல்டு விலை வந்து ஏறிச்சுன்னா மனிதன் அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏறாது. அதே மாதிரி அத்தியாவசிய பொருளான பெட்ரோல் விலை ஏறிச்சுன்னா டோட்டலாக வந்து மொத்த விலையுமே வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இதை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா வந்து அத்தியாவசிய பொருட்கள் இன்க்ரீஸ் ஆகும்போது மக்களோட சேலரியும் வந்து அதே சமயத்தில் இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து இங்கே நடக்குதா என்பதான் சந்தேகமாகவே இருக்குது. அதனால் வந்து இதை பேலன்ஸ் பண்ணுறது தான் ஒரு நல்ல கட்சியாகவும் நல்ல அரசாகவும் இருக்க அதிகபட்ச சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஆராய்ஞ்சி நீங்கள் ஓட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் இப்போதைக்கு மாற்றம் ரொம்ப தேவையானதாகவே இருக்குது. மாற்றத்திற்கான கட்சிகளும் இருக்குது. இல்லை ஏற்கனவே இருக்கிறவங்க நல்லா தான் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு என்ன இருந்தால் நல்லா ஆராய்ஞ்சி உங்கள் தொகுதியில் இருக்க எம்பி பண்ணுவார் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சால் உங்களுக்கு சப்போர்ட்டை கொடுங்க. தொடர்ந்து வந்து இதை மற்றவங்களுக்கு வலியுறுத்திட்டே இருங்க. தொடர்ந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். நன்றி.